வெல்கம் டு என் உலகம் என் வீடு. என்னுடைய ப்ரீவியஸ் வெயிட் லாஸ் ஜேர்னி ஷார்ட்ஸை பார்த்துட்டு எல்லோரும் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் தேங்க்ஸ். என்னுடைய பழைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஆஃப்டர் 2 செக்ஷனுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவெடுத்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னுடைய ட்ரெயினரோடைய பேச்சு கேட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி நான் இப்போ என்னுடைய பழைய வெயிட்டுக்கே திரும்ப அதை ஏன் நான் திரும்ப கைவிட வேண்டிய நிலைமையாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. 2022 நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். ரொம்ப டிப்ரெஷனுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோம், நம்ம உடம்பையே நம்மளால் தூக்கிட்டு நடக்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. செக்ஷன் அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லாமல் 100% அத்தனை வேலைகளையும் நான் பார்த்துட்டு எப்போ என் குழந்த ப்ரீகேஜி போக ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் சரி இனியாவது நம்ம உடம்ப பழையபடி கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வாட்ச ஜிம்மும் சரி, என்னுடைய ட்ரெயினரும் சரி, என் கூட ஒர்க் அவுட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அக்காங்க எல்லாருமே அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல டீம் எனக்கு அமைஞ்சாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோடய டிப்ரெஷன்லேருந்து என்னை அவ்வளோ அழகாக கூட வெளியில் கொண்டு வந்தாங்க. உண்மையிலுமே என்னுடைய பீம் ஃபிட்னஸ் டீமுக்கு இந்த நிமிஷத்தில் நான் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னால் திரும்ப ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன்னே சொல்லலாம். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஜிம்மில் ஜாயின் பண்ணி 6 மந்த்லேயே நான் நல்ல ரிசல்ட் கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட 75 கேஜியில் இருந்தேன்னா 6 மந்தில் 64 கேஜி வந்தேன் நான். எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ட்ரெயினர் எங்களை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி ஆனால் நல்லா ட்ரெயின் பண்ணார். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப பழைய ஷேப்புக்கே நான் வர்ற ஓரத்தில் எங்கள் மாமியார் மச்சாண்டார் வீடு கட்டினாங்க. அவங்க வீட்டு புண்ணியர்ஜனைக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு போகிறதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன் நான். பிரேக் எடுக்கும்போது சரி திரும்ப ரீஜாயின் பண்ணுற மனநிலை இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் சரி சின்ன பிரேக் எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு எடுத்தேன். அந்த வீடு புண்ணியர்ஜனை முடிஞ்சு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே எங்கள் மாமியாருக்கு பேராலிசிஸ் வந்துடுச்சு. மாமியாருக்கு பேராலிசிஸ் வந்ததுனால எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. வீட்டுக்கு ஒரே மருமக நான் தான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதுலேயும் நிறைய டிப்ரெஷன்ஸ் நமக்கு. நம்ம மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, பெரிய ஃபேமிலி, இதை நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு திடீர்னு வந்த பொறுப்புகள், அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கன்ஃபியூஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி திரும்ப வெயிட் கெயின் ஆக ஆரம்பித்தேன் நான். எப்படியாவது மாமியார் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அப்புறமா வீட்டுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு நல்லா அவங்க தேறி வர நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, மச்சாண்டாருக்கு ஒய்ஃப் இல்லை, அவங்க பொண்ணு குழந்த, அந்த குழந்த கல்யாண வயசில் நிற்கிறா. அவள் கல்யாண பொறுப்புக்கு நமக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசில் எனக்கு கிடையாது. எனக்கு நான் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறேங்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் அந்த பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளையும் நான் பார்த்ததில் நிறைய கேப் விழுந்துருச்சு. என்னை பற்றி நான் யோசிக்கிறதுக்காக டைம் இல்லாமல் போச்சு. என்னோடய குழந்தைய மச்சாண்டார் பொண்ணுன்னு அந்த பொறுப்புகளை பார்த்துக்கிட்டு என்னுடைய உடம்பை கவனிக்க எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு. சரி இருந்தாலும் இது என்னோட பொறுப்பு, நான் தான் செய்யணும். என்னை நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு நான் தானே எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி இப்படி நல்ல விதமாக எங்கள் பாப்பாவுக்கு இந்த ஜூனில் மேரேஜ் முடித்தோம்.
இப்போ தான் திரும்ப வந்து சரி நம்ம உடம்ப திரும்ப இளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பொங்கல் க்ளீன் பண்ணுற சமயத்தில் தான் திரும்ப நம்ம ஏன்னா என்னோடய உடம்பையே என்னால் தூக்கி ஒரு வேலை செய்ய முடியல. என்னடா திரும்ப நம்ம இதே மனநிலைக்கு திரும்ப இதே ஸ்டேஜ்க்கே வந்துட்டோமேன்னு, இல்லை திரும்ப விடக்கூடாது, நம்ம பழையபடி வெயிட் லாஸ் ஆகி காட்டணும், ஜிம்முக்கு போக முடியலைனாலும் ஹெல்தியான முறையில் ஆர்கானிக்கான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு அப்படி தேடி நான் கண்டுபிடிச்சது தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு டயட் ஃபார்ம். இது உங்களில் யாருக்காவது மோட்டிவேட் ஆகி நான் இனி வரப்போகிற வீடியோக்களில் அதெல்லாம் சொல்ல போகிறேன், எப்படி நான் ஃபாலோ பண்ணி திரும்ப வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்ல போகிறேன். உங்களில் யாருக்காவது மோட்டிவேட் ஆனீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணுற டயட் அண்ட் எக்ஸசைஸை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியையும் ஆட் பண்ணி அப்பப்போ நான் வீடியோஸ் போட போகிறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.